ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியில தான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அவசியமான உனக்கான அதிசயம் நடக்க போகுது. ஆமீன் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கைக்கு எது முக்கியம், எது அவசியம்னு நல்லா தெரிஞ்சதால தான் அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்கும் நோக்கத்தோட இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். காலம் கடந்து போய்கிட்டே இருக்கு, வயசு வேற ஆகிக்கிட்டே இருக்கு. இன்னும் என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்க முடியலை, நல்ல நிலைமைக்கும் வர முடியலையேன்னு வருத்தப்படாத. உன் வருத்தத்தை போக்கி வசந்தத்தை தருவதற்கு இந்த வராகியமாக இருக்கும்போது இந்த நிகழ்காலத்தின் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் பயிற்சிக்காக செலவிடு. எல்லா விஷயங்களிலும் சரியாக பயிற்சி செய்து அதை சிறப்பாக முயற்சி செய்யும் போது அதற்குரிய நல்ல பலனை நான் கொடுத்தே தீருவேன். உன்னுடைய கடந்த காலம் எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனால் இந்த நிகழ்காலத்தை நீ பயனுள்ளதாக பயன்படுத்தி கொள்ளும் போது அது உனக்கு சிறப்பான எதிர்காலத்தை பரிசளிக்கும். நிகழ்காலத்தின் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ நிம்மதியாக வாழ தயாராகு. இந்த உலகத்திலேயே மிக மிக அழகான விஷயம்னா மனிதர்களை புரிஞ்சுக்கிறது தான். இந்த உலகத்திலே கஷ்டமான விஷயம்னாலும் அது மனிதர்களை புரிந்து கொள்வது தான். ஏன்னா யார் எப்படிப்பட்டவங்கன்றத யார் அவ்வளவு சுலபமாக வெளிப்படுத்தவும் மாட்டாங்க. நீயும் ஒருத்தரை பற்றி முழு உண்மைகளை அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கவும் முடியாது என் செல்லமே. ஒவ்வொரு மனிதரையும் உற்று நோக்கும் போது அவங்க பேசுகிற வார்த்தைகளையும் செய்யும் செயல்களையும் கவனித்து பார்க்கும்போது தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்ற உண்மை உனக்கு தெரிய வரும். வாழ்க்கை எப்போதும் விதியின் படிதான் நடக்குமே தவிர நீ விரும்புகிற மாதிரியெல்லாம் ஒருபோதும் நடக்காது. வாழ்க்கை நடப்பதை அதன் போக்கில் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு. நீ எப்படி வாழ்ந்தாலும் இந்த உலகம் உன்னை குறை சொல்ல தான் போகுது. நீ நல்லா வாழ்ந்தாலும் உன் மேலே பொறாமப்பட்டு குறை சொல்லுவாங்க. நீ கஷ்டப்பட்டாலும் எதுக்குமே லாயக்கில்லைன்னு உன்னை குறை சொல்லுவாங்க. அதனால் குறை சொல்வதற்காகவே பிறந்து வாழ்ந்த இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ பிடிச்சது போல் வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. இந்த உலகம் உன்னை பார்க்குற பார்வையை உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் நீ பார்க்கும் பார்வையிலும் நீ போகும் பாதையிலும் தெளிவாக இரு. உன்னுடைய கண்ணோட்டம் சரியாக இருக்கும்போது, நீ செய்யும் செயல்கள் சரியாக இருக்கும்போது அதற்கான முன்னேற்றத்தை இந்த வராகியம்மா கண்டிப்பாக கொடுத்தே தீருவேன். உடஞ்சி உருக்குலைச்சி போன மனிதர்களாக மனசளவில் வலிமையுள்ள பிள்ளையாக நீ காத்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போது உன் மனசை உடைக்கும் விதமாக, உன் வாழ்க்கையை உருக்குலைக்கும் விஷயமாக நடந்த அத்தனை விஷயங்களையும் இந்த வராகியம்மா சரி செஞ்சு உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கூட்டிகிட்டு போயிடுறேன். உன்னுடைய உழைப்பும் நீ படும் கஷ்டமும் இங்கே யாருக்கும் தெரிய வேண்டாம். கண்டிப்பாக நீ வெற்றி பெறும்போது உன்னுடைய கஷ்டத்தையும் நீ பட்ட துன்பத்தையும் இந்த ஊர் தானாகவே புரிஞ்சுக்கும். எல்லாவற்றையும் இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் இந்த வராகியம்மா தெரியப்படுத்துவேனே செல்லமே. எவ்வளோ பெரிய உருவம் வாழக்கூடிய, அதாவது யானைகள் இருக்கக்கூடிய இதே பூமியில் தானே ஒரு சிறு எறும்பும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. பூனைகள் வாழும் வீடுகளிலும் கடைகளிலும் எலிகளும் வாழ்கிறத பார்த்துருக்க தானே. அதே போல தான் மிகப்பெரிய சிறுத்தைகளும் சிங்கங்களும் இருக்கும் காடுகளில் மான்களும் வாழுது. சுறாக்கள் வாழும் கடலில் சிறு மீன்களும் வாழுது. பாம்புகள் வாழும் அதே வயல்களில் தவளைகளும் வாழுது தானே. அதே போல தான் உன் வாழ்க்கையும் இருக்குது. உன்னை ஏற்றி பிழைக்கிறவங்களும் அடித்து சாப்பிட்றவங்களும் உன் கூடவே இருக்க தான் செய்வாங்க. அவர்களோடு போராடி வாழ்க்கையை நீ தான் ஜெயிக்க கற்றுக்கணும். பணத்துக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நீ பணத்தை காப்பாற்றி வச்சின்னா நாளைக்கு பணம் உன்னை காப்பாற்றும். எப்பொழுதும் பணத்தை சம்பாதிக்கிறதோடு நிறுத்திடாமல் சேமித்து வைக்கவும் கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த சேமிப்பு உன் வாழ்க்கையை உயர்த்தி தூக்கி பிடிக்கும். இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் எதுக்காகவும் நிற்க மாட்டாங்கன்ற அந்த உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீனாலே வாழ்க்கையில் எது நடந்தாலும் வருத்தப்பட மாட்டாயல்லவா. சுயநலம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் இப்போதெல்லாம் யாரும் யாரை பற்றியும் யோசிக்கிறது கிடையாது. தான் நல்லா இருந்தால் போதும்னு தான் வாழ்க்கைக்காக மட்டுமே யோசிக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ இருளை நேசிச்சினா, இருளையே ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தீன்னா விடியல் வர்றது உனக்கு தெளிவாக தெரியும். தோல்வியை நேசிக்கும் போது வெற்றி வருவதையும் உன்னால் புரிஞ்சிக்க முடியும். உழைப்பை நேசிக்கும் உனக்கு இந்த வராகியம்மா உயர்வை உருவாக்கி கொடுப்பேன். உன்னை நீ நேசிக்கும் போது இந்த உலகமே உனக்கு புரிய வரும் என்று சொல்லவே. கையில் காசு பணம் இருக்கிற வரைக்கும் இந்த ஊரையும் உலகத்தையும் பற்றி உன்னால் புரிஞ்சுக்க முடியாது. எல்லாருமே உன்னை தேடி வருவாங்க, உனக்கு ஆதரவாக பேசுவாங்க.
ஆனால் எப்போ கையிருப்பு குறையுதோ, உன்கிட்ட இருக்க காசு பணம் குறையுதோ, அப்போது ஒவ்வொரு பொருளும் உனக்கு மிக பெருசாக உயர்வாக தெரியும். ஒவ்வொரு மனிதரும் கூட உன்னை விட்டு வெக தூரத்தில் நெருங்கி இல்லாமல் தூரமாக விலகி போயிருப்பாங்க. வயசு ஏற ஏறதான் வாழ்க்கையின் மதிப்பு உனக்கு புரிகிறது என் செல்லமே. காசு பணங்கிறது முக்கியம்தான், ஆனால் அதை விட முக்கியம் நேரம். நேரத்தை சிக்கனமாக செலவு செய். ஏன்னா காசு பணத்தை செலவு செஞ்சினா சம்பாதிச்சிடலாம், ஆனால் கடந்து போன நேரத்தை மீண்டும் சம்பாதிக்க முடியாதல்லவா? வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு ஏற்ற அத்தனை விஷயங்களையும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். தகுதிக்கு அடிப்படை, தகுதிக்கு விரிவாக்கம் என்னன்னு தெரியுமா? தானா தன்னம்பிக்கை, கூனா குறிக்கோள், தகுதியில் வரக்கூடிய தீனா திட்டமிடல்னு அர்த்தம். இப்படி தன்னம்பிக்கையும் குறிக்கோளும் கொண்டு திட்டமிட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய உனக்கு வெற்றி பெறுவதற்கான எல்லா தகுதிகளும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எது நடக்கலைனாலும், என்ன மாற்றம் வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. யார்கிட்டையும் போய் சண்டை போடவோ யாரிடமும் விவாதிக்கவோ வேண்டாம். மனித வாழ்க்கையை வாழ்வது சில காலம்தான். அதனால் நடக்கிறது நடக்கட்டும்னு அமைதியாக கடந்து போய்கிட்டே இரு. கஷ்டமே படாமல் துன்பத்தையே அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் லட்சியத்தை அடைய முடியாது. உன் கஷ்டங்களை போக்கி உனக்கு நிம்மதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் இல்லைங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டாலே உன் வாழ்க்கையில் வலிகளும் வேதனைகளும் இருக்காது. உனக்கான வாழ்க்கையை நீ சரியாக வாழ பழகு. சில பேர் மன்னிச்சுட்டே இருக்கிறதுக்கு நீ காரணம் அவங்க திருந்திடுவாங்கன்ற நினப்பு தானே. உண்மை என்னன்னா, யார் தப்பு செஞ்சாலும் நீ மன்னிக்கிறது நல்ல விஷயம், ஆனால் அவங்க திருந்துவாங்க மாறுவாங்கன்னு மட்டும் நீ எதிர்பார்க்கக்கூடாது. நீ ஒன்றை வேணால் மாற்றிக்கலாம், அவங்க அப்படிதான்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இருக்கலாமே தவிர யாரையும் மாற்றுவது உன் கைகளில் இல்லை என் செல்லமே. செல்வம் சேர்க்கணும் சம்பாதிக்கணும் நினச்சி நல்லா சேர்த்து வச்சினா அதை அனுபவிப்பதில் தோற்று போயிடுவேன். ஏன்னா செல்வத்தை சம்பாதிக்கிறதும் சேர்க்கறது மட்டும் வெற்றி அல்ல, அதை சரியாக பயன்படுத்தி உனக்கான தேவைக்கும் ஏற்றாற்போல நீ சேர்த்து வச்சுக்கணும். வார்த்தையை நம்பி வாழ்க்கையை விட்டவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தவன் வார்த்தையை நம்பி நீ ஏமாந்து போயிட வேண்டாம். உன் வாழ்க்கையை உயர்த்தவும் சிறப்பிக்கவும் இந்த வராகியம்மா நான் இருக்கேன். இங்கே யாரையும் திருத்த முடியாது, ஆனால் திரும்பி பார்க்க வைக்க முடியும். நீ ஜெயிச்சினா இந்த உலகமே நீ யாருன்றதை உனக்கு திரும்பி பார்க்கும். அதனால் யாரையும் மாற்றவோ திருத்தவோ முயற்சி செய்யாமல் நீ ஜெயிக்க தயாராகு. எப்போதுமே பேசுகிற வார்த்தைகளில் மட்டும் பணிவு இருந்தால் போதாது. அடுத்தவங்கக்கிட்ட நடக்கிற நடத்தையிலும் நீ மதிப்போடு நடந்துக்கிட்டினா, பணிவோடு நடந்துக்கிட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உயர்வு வந்து சேரும். பேசும்போதும் பழகும்போதும் அடுத்தவங்கக்கிட்ட மரியாதையாக பணிவோடு நடந்துக்க கற்றுக்கோ. முடியாது நீ நினைக்கிற ஒவ்வொரு செயல்களையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய யுக்தியை நான் அமைச்சிருப்பேன். முடியாதுன்னு நினச்ச விஷயங்களை எப்படி முடிக்கிறதுன்னு நீ யோசிச்சின்னா உனக்கு நல்ல வழியை இந்த வராகியம்மா நான் காட்டுவேன். உன்கிட்ட என்ன இருக்குங்கிறத விட என்ன இல்லைங்கிறதை ஆராய்ந்து கேலி சொன்னது தான் இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. நீ எதையும் இல்லாததை பற்றி யோசிக்காதே. எது உன்கிட்ட இருக்கோ அதை வச்சு வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து ஜெயிச்சு காட்டு. இந்த உலகமே முடிஞ்சு போச்சுன்னு ஒரு கம்பளி பூச்சி நினைக்கும் போது தான் அது ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக அதன் வாழ்க்கை ஆரம்பமாகுது. நீயும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற பல சமயங்களில் இந்த வராகியம்மா உனக்கு ஒரு அழகான மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பேன். ஒரு சாதாரண பூச்சி தானே அழகான பட்டாம்பூச்சியாய் வடிவமைச்சு அசிங்கமாக புழுவாக இருக்கேன்னு அருவருப்பாக பார்த்தவங்களே எல்லாம் அழகாக இருக்கேன்னு உன்னை பிடிக்கக்கூடிய பட்டாம்பூச்சியாக தேடி வர வைக்குது. புழுன்னு அற்பமாக பார்த்தவங்க வண்ணத்து பூச்சின்னு ரசித்து அற்புதமாக பார்க்கும்படி செய்ய வைக்கிறது இந்த வாழ்க்கை, இந்த உலகம். அதே போல் உன்னையும் சாதாரணமாக பார்த்த மனிதர்கள் கண் முன்பாக உன்னை சிறப்பித்து ஜெயிக்க வச்சு வாழ வைக்க போகிறேன். எப்போதும் எல்லாரையும் மதிக்க பழகு. இந்த உலகத்தில் உன் கூட இருக்கிறவங்கள 90% பேர் சுயநலவாதிகள், 9% அடுத்தவனை ஏமாற்றக்கூடிய துரோகி, ஒரே 1% மட்டும்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நல்லவர்கள் இருக்காங்க. நீ தான் அந்த 1% மனுஷங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களோட நல்லா பழகணும். நீ மற்றவங்களை நேசிக்கிற, அன்பு காட்டுற,
எல்லாருக்கும் நல்லதை செய்கிற. ஆனால் மற்றவங்களும் அப்படி இருப்பாங்கன்னு நினச்சினா அது சரி வராது என் செல்லமே. அவங்க பிறவி குணத்தோட 1000 தப்பும் தவறும் செய்யக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. நீ தான் எதிரி யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக விலகி நிற்கணும். எதிரியை ஆட விட்டுட்டு நீ அமைதியாக ஒதுங்கி நின்னாலே அவன் ரொம்ப ஆடி தப்பாக சுற்றி தவறுக்கு மேலே தவறு செஞ்சு தானாகவே மாட்டிக்கிட்டு கீழே விழுந்துருவான். நீ எப்போதும் யாருக்கும் எதையும் செய்யணுன்ற அவசியமே இல்லை. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனைகள் தானாகவே கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா விதி கணக்கை போட்டு வச்சிருக்கேன். எந்த விஷயம் உனக்கு சிக்கலாக இருந்தாலும், எந்த விஷயம் உனக்கு பிரச்சனையை கொடுத்தாலும் அதுதான் உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான சிறந்த வழிகாட்டிங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைக்கு 2 காரணம்தான். ஒன்று, பேசியே பிரச்சனையை பெருசாக்குறீங்க. அப்படி இல்லாட்டி பேசாமையே விட்டு சின்ன விஷயம் பெருசாக பிரச்சனையாக மாறி நாளைக்கு பிரிவுகளை உண்டாக்குது. இனிமேலாவது எந்த விஷயத்தை எப்படி பேசி சுமூகமாக வழிக்கு கொண்டு வரதுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. அதிகமாக பேசுகிறதும் தப்பு, பேசாமல் அமைதியாக விலகி நிற்கிறதும் தப்பு. எல்லா விஷயங்களிலும் கவனமாக களமிறங்கி கையாள நிதானமாக கற்றுக்கோ என் செல்லமே. ஒரு மனுஷனுடைய பெருமை திறமைன்னு நிறைய இருக்கும்போது அடுத்தவங்களுடைய பெருமைகளையும் திறமைகளையும் விட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பலவீனமான மோசமான விஷயங்களை பற்றி பேசுறது மிக மோசமான விஷயம். நீ யாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் குறைகளையும் அவங்க செஞ்ச குற்றங்களையும் பற்றி பேசாதே. அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களையும் அவங்களுடைய திறமைகளையும் அவர்களுடைய பெருமைகளையும் பற்றி மட்டும் வேணா பேசு. யாருடைய தவறையும் பேசுவதற்காக நான் உன்னை படைக்கலை. நீயும் அடுத்தவங்க உன் தவறை பற்றி பேசி உன்னை விமர்சனம் செய்வதற்கும் உன்னை அவமதிப்பதற்கும் இடம் கொடுக்காதே என் செல்லமே. எப்போதும் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து நீ செய்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக உனக்கான மகிழ்ச்சியையும் நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ யாரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது, யாருக்கும் பாரமாக இருக்கவும் கூடாது. உன் வாழ்க்கையை உன் கையில் எடுத்துக்கிட்டு உனக்கான செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு உனக்கு கிடைச்சதே போதுன்ற மனநிலையோட வாழ்க்கையை மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. காயப்பட்ட உன் மனசுக்கு மருந்தாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உனக்கு ஆறுதல் சொல்லி உன்னை சிறப்பாக ஜெயிக்க வைக்க போகிறேன். நீ என்னதான் மற்றவங்க மேலே அன்பாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் கூட அவங்க மனசுக்கு நீ நிறைவாக தெரிவதை விட குறையாக உன்கிட்ட இருக்க குற்றங்களை மட்டுமே அவங்க தோண்டிக்கிட்டோம் அலசிக்கிட்டோம் ஆராய்ச்சிக்கிட்டும் இருப்பாங்க. நீ வச்சிருக்க அன்பை அவர்கள் கண்டு கொள்ளாத போது உன் மீது குறை சொல்லி குற்றத்தை பற்றி விமர்சிக்கும் போது அவங்க அன்பும் தேவையில்லை பாசமும் நட்பும் தேவையில்லைன்னு நீ ஒதுங்கி நிற்க பழகு. உனக்கு பின்னால் பேசுகிறவங்கள நீ ஒருபோதும் கவனம் கொள்ள வேண்டாம். ஏன்னா உனக்கு பின்னால் இருந்து உன்னை பற்றி தப்பாக வதந்திகளை பரப்புறவங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியுமே தவிர உன் நிலை கூட அவங்களால தொடவும் முடியாது, உனக்கு முன்னால் வந்து நிற்கவும் முடியாது. இந்த வராகி அம்மா தான் உனக்கு எப்போதும் அன்போடு ஆதரவு கரம் கொடுக்கக்கூடியவளாக இருக்கேன். வெற்றியை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் தோல்வியை தரமாட்டேன். தோல்வியை தாண்டிய மாபெரும் வெற்றியை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன். உன் வாழ்க்கையில் என்ன குறை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அத்தனையும் கடந்து போக கற்றுக்கோ. உன்னை குறை சொல்கிறவங்க யாரும் உத்தமர்கள் கிடையாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உனக்கு நன்மைகளை செய்யவும் இந்த வராகி அம்மா நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி